திஸ் இஸ் வெங்கட் வெங்கட்வின்.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே. வீடியோலாம் யாரும் அவ்வளோவா பார்க்கறது இல்லை. ஒரு லைக் பண்ணால் இன்னும் ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். வித் தேட் செட், இது எதுக்காக பண்ணுறேன்னா, ஒரு நம்ம உண்மையாகவே ஜெனியனாகவே ஒரு விஷயத்த நம்ம அதை பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு வேளை உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்க போகிறீங்கன்னா, ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ கன்சல்ட் வித் மீ. நான் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட பேசிட்டு தே வில் பை ஆன்லைன். சம்டைம்ஸ் தே வில் ஆல்ரெடி இந்த பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருப்பாங்க, வாங்கலாமா. அல்டர்னேட்டிவே நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறவங்க முக்கியமாக. வித் தட் செட், அது மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கவங்க தான். ஆனால் இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்டி என்ஆர்ஐயாக இருப்பாங்க. சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட். சிங்கப்பூர் மிடில் மோஸ்ட்லி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லேருந்து பேசுவாங்க. யூரோப், யூஎஸ், கனடாலேருந்து அப்பப்போ பேசுவாங்க. வித் தட் செட், நான் ரொம்ப கவலைப்படுவேன் எனக்கு, பிகாஸ் ஐ ஹவ் அ சாஸ் பேக்ரவுண்ட். இந்த டெக் ஸ்டார்ட்-அப்ஸில் இருந்து யாருமே பேசல நான் நினைப்பேன் நான். அது ஆனால் அது கொஞ்சம் மாறிச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ டைரெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு லெஸ் தென் ஒரு ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, ஓவராலாகவே ஒரு 10 பேர் பேசியிருப்பாங்க இந்த மாதிரியான கம்பெனிஸ்னோ. இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொஃபைல் தான் நான் சொல்கிறேன். ஐம் நாட் ஸ்பெசிஃபிக்லி டெல்லிங் இந்த கம்பெனியில் எம்ப்ளாயி இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல. இன்ஃபேக்ட் அக்ராஸ் இந்தியா எல்லா ஒரு கார்பரேட் என்வரன்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது ரெகுலர் பே பண்ணுங்கிறாங்க. அதை தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேச வாய்ப்பு இருக்கனால, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டிஸ்க்ளைமர், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ் இன் பிலீவிங் இன் மீ. ஓகே, எனக்கு சேல்ஸ் ப்ராசஸ்னு ஒன்று இல்லை, அதனால் இதையும் சொல்லிக்கிறேன். நானே ஒரு வேளை நான் பேசுகிறது தப்பாக இருக்கலாம், அதனால் என்னோடய வீடியோ பார்த்து டெசிஷன் எடுக்காதங்க. அது உங்கள் டெசிஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த ஜோஹோ, கிஸ்லோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், இது மாதிரி மல்டிபிள் சாஸ் ஸ்டார்ட்-அப்ஸ், டெக் ஸ்டார்ட்-அப், இந்த மாதிரி இருக்கிற இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, இண்டஸ்ட்ரியில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஓகே, இதை நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காரணம்னு கேட்டேன்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஒரு ஒரு நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரண ஒரு ஃபினான்ஷியல் டொமைனில் ஐம் ஜஸ்ட் சர்வைவிங் பிகாஸ் ஆஃப் கைண்ட்னஸ் ஆஃப் தமிழ் பீப்புள். நிறைய பேர் எக்ஸ்போர்ட்ஸ்னு இருக்காங்க, அவங்க சொல்லி வச்ச ஸ்டேட்மெண்ட், அதாவது கல்வெட்டில் எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த பாட்டை புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு 5 lakh கவராது ஹெல்த் கவர் வாங்கணும். ஏன்னா நான் வந்து எது எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்குன்னா, ஒரு திஸ் கை கால் மீ சம்வேர் ஃப்ரம் திருவாரூர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐடி செக்டர் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 24 வயசில் அவரோட ஜேர்னி ஆரம்பிச்சிருப்பாரா, 23, 24, அது மேபி ஏர்லியர் தன் டேட். 28 வயசில் கிட்னியில் கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாரு. மார்க்கெட்டில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், அதுவும் ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட். ஆனால் அந்த கிட்னியில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கவரே ஆகாதனால நீங்கள் 5 lakhs சூடாது நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கார்பரேட் குரூப் ஹெல்த் கவராக நம்பாதீங்க. ரீசெண்டாக கூட சம்மன் got a term plan through me. I'll be happy if you get through me. பட் நிறைய பேருக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. வித் தட் செட், எப்போ நிறைய பேர் இந்த டெக் ஸ்டார்ட்அப் வந்து கன்சல்டிங் பண்ணாங்கன்னா, அதான் சொல்கிறாங்க 10-15 பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செஷன், அதாவது டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரெசட் லொகேஷன் கரெக்டாக பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே மெசேஜ் மீ பிகாஸ் தே பிலீவ் தட் ஐ பிரிங் சம் வேல்யூ. அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி பற்றி பேசுவோம். இந்த மாதிரி ஓவரால் அவங்க ரிவ்யூ பண்ணுவேன் நான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேர்ம் பிளான் எழுத்து அதையும் ரிவ்யூ பண்ணுவேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அது வந்து ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ அட்லீஸ்ட் நான் வந்து 45 இல்லை 55 இந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு கார்பஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து வாட் இஸ் காமன் அமங் தம், எல்லாருமே கிடையாது, 15 பேர் ஒரு 4-5 பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒருத்தன்ட்ட பேசுனேன்னு சொல்லுங்கள், என்னோட டேட்டா அவங்களுக்கு போயிருமான்னு கேட்பாங்க. நீங்கள் தான் நான் சொல்லுவேன், ஐ லிவ் வித் மை ஓல்ட் மதர், அதனால் ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் another எம்ப்ளாயி. நான் யாரும் எனக்கு ஸ்பான்சரும் பண்ண மாட்டாங்க, பண்ணுறதும் இல்லை இப்போ வரைக்கும். அட் திஸ் டைம் என்ன மேக்கிங் திஸ் வீடியோ. அதனால் உங்கள் டேட்டாவை நான் வச்சுக்கிட்டாலும் யார்கிட்ட கொடுக்க போகிறேன், முதல்ல நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல காலன்னு சொல்லுவேன். அப்புறம் அண்ணன் அதில் எல்லாம் கன்னாக இருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ தே வில் ஆல்சோ அக்ரி வித் தட். ஏன்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப ஓவராக கேட்டாங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடும். எனக்கு ஏங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்பேன். வித் தட் செட், இது வந்து நல்லா இருக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங். அட்லீஸ்ட் ஒரு பிராண்ட் மீலியாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அதனால் அது கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க.
இதில் என்ன நான் ரொம்ப திஸ் இஸ் சம்திங் ஐ எம் டெல்லிங் ஃப்ரம் பாட்டம். இப்போ நான் வந்து ஒரு ஐடி செக்டரில் வேலை இல்லைன்னு இதை ஆரம்பித்தேன். எனக்கு வந்து டிப்பிக்கலாக ஒருத்தங்க சும்மா யார்ட்டையும் ஒரு வித்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் கன்சல்டண்ட்டாக இருந்துட்டேன். என்கிட்ட பேசிட்டு இந்த பிராண்டே வாங்கலாமா, பிராண்ட் வின் வாங்கலாமா, இல்லாட்டி ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லாட்டி போட்டிங்காக பண்ணுவாங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நான் 85 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். அவ்வளோதான் என்னுடைய மார்க்கெட் சேஸ், அவ்வளோதான். ஆனால் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எனக்கு ரெகுலர் தான் வேணும், நானும் பரவாயில்லன்னு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி மற்ற இதில் மற்ற செக்டரில் நானே விரும்பி டேர்ம் இன்சூரன்ஸ் ரெகுலர் பேயில் கொடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரெகுலர் பேயில் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவங்க மாத சேலரி 62,000, ரெகுலர் பேயில் பண்ணால் 90,000 வருது. ஸோ அதனால் ஏன்னா அவங்க பண்ணுற தப்பு வந்து 40 இயர்ஸ், 40 வயசு 45 வயசுக்கு மேலே டேர்ம் பிளான், 40 கூட பரவாயில்ல, 45க்கு மேலே டேர்ம் பிளான் இருக்கிறாங்க, அது எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுறாங்க. வித் தட் செட், இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஸ்டார்டப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 கேர்ள்ஸுமே வந்து எங்கிட்ட டேர்ம் பிளான் வாங்க. தே ஆர் சிங்கிள். ஓகே, இந்த வருஷம் ஐ ஸ்டார்டட் திஸ் இயர் இஷ்யூவிங் எ டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் அ உமன். அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வாங்கினேன். ஐ வில் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் விமன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். போத் மென் அண்ட் விமன் சுட் பைன்னு சொல்லிட்டு. அதுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பியூர் டேர்ம் தான் வாங்கணுன்ட்டு இல்லை. இதுக்கேன் சப்ஜெக்ட் டு யுவர் மைண்ட் செட். ஓகேவா? இவங்க இதில் வந்து ஒருத்தங்க எங்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினாங்க. அவங்களுக்கு நான் 12 பே, அதாவது 12 இயர்ஸில் ப்ரீமியம் பண்ணி மாதிரி கொடுத்தேன். இன்னும் ஒரு சில பேர் 15 பே வாங்குவாங்க எங்கிட்டே. திஸ் அனதர் கேர்ள், இன்னும் 2-3 பேர் இந்த ஏஜ் குரூப் வருவாங்க, 29, 32 இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. நான் பேரெல்லாம் மாற்றிட்டேன் நான். அவங்க வந்து இந்த டேர்ம் பிளான் வந்து இந்த 15 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டி வாங்கிட்டாங்களாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்களாம், இந்த முக்கியமாக இந்த கார்பரேட் இவங்க வந்து வெளியில் சொல்லாமே இருக்க மாட்டாங்க. கூட வேலை செஞ்சுட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீ ஒருத்தங்களை என்ன டீஸ் பண்ணி, நீ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு வாங்கினேன்னு டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட்டுங்க. அதுவும் ஏர்லி ஏஜில் வாங்குறது நல்லது. ஏன்னா நான் இதை சொல்கிறதுனால, ஆர் யூ கோயிங் டு கன்சல்ட் மீ, மேபி யூ மைட் நாட், இல்லையா? ஐ எம் நோபடி ஃபார் யூ. ஆனாலும் எனக்கு இது வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டீஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஏதோ நீங்கள் வந்து எக்கானமியில் வந்து ஏதோ நோபல் ப்ரைஸ் வாங்குற மாதிரியான ஐட்டம்லாம் தெரியாது. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், கர்நாடகாவில் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வெபினார் வாங்கி ஒரு 1000 பேரை உட்கார வச்சு இந்த ரெகுலர் பேயில் வாங்கன்னு சொல்கிறது. பெரிய பெரிய மீடியாவோட எடிட்டர் ரெகுலர் பேயில் வாங்கன்னு சொல்கிறது. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ரெகுலர் பேயில் வாங்குறீங்க, ஒரு 15 நாள் இல்லை 30 நாள் கிரேஸ் பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த கிளைண்ட் வந்து யூஎஸில் இருக்காரு. எனக்கு இந்த ஐ இஷ்யூ திஸ் ப்ராடக்ட் த்ரூ அ ஃபின்டெக் கம்பெனி. ஓகேவா? எனக்கு வந்து அலர்ட் வந்துட்டே இருக்கும், அவர் வந்து ரினிவல் பண்ணுறான். ஆனால் ஆட்டோ டெபிட் ஆகிற வரைக்கும் எனக்கு அலர்ட் வரும். எனக்கு ஒரு சில நேரம் பயமாகவே இருக்கும். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரினிவல் ஆகலைன்னா 15 நாள் 30 நாள் கிரேஸ் பீரியட் இருக்கும். லைஃப் அப்படியே நீங்கள் வந்து பண்ணிடுறேன்னு சொன்னாலும், லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பேமெண்ட்டில் கிளிச் வந்தாலும் பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. கேட்டால் பேங்க்கிட்ட கேளும்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஸ்லோவாக நடக்கும். நம்ம கஸ்டமருக்கு ஒன்று பண்ணணும்னு நினச்சாலும், ஏன்னா இது வால்யூம் இண்டஸ்ட்ரி, அது அப்படி தான் இருக்கும். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வெரி வெரி ஸ்லோ. அதனால ஒரு விஷயம் விட்டு போயிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு பயமாகவே இருக்கும் என் இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த 3.5 வருஷமாக அந்த சேனல், 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஐ ஸ்போக்கன் டு, நான் யாருக்காலையும் ரெக்கார்ட் பண்ணுறல, அதனால் ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 5லேருந்து 10 விமென்ட்ட நான் பேசியிருக்கேன். இட் குட் நாட் பி விமன். சம்டைம்ஸ் அவரோட தம்பி பேசுவாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்களும் பேசுவாங்க. ஆனால் விமென்ட்ட கண்டிப்பாக 5லேருந்து 10 பேர் பேசுங்க. லாஸ்ட் ப்ரீமியம் பே பண்ணல. என்ன பிரச்சனைனா, ஒரு 40-45க்கு மேலே ஏதோ ஒரு ரீசன்னால, நம்ம டேர்ம் இன்சூரன்ஸே 40 வயசுல எடுக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் இவங்க எங்கடா இருக்கும்போது வாங்கியிருப்பாங்க 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் முன்னாடி டேர்ம் பிளான் வாங்கணும் கூட. ஃபார் சம் ரீசன் அவங்க லாஸ்ட் ப்ரீமியம் பே பண்ணல. லாஸ்ட் ப்ரீமியம் பே பண்ணலன்னா அந்த 30 நாள் கிரேஸ் பீரியடில் ரிஸ்க் ஆச்சுனாக்கா கிளைம் கொடுக்க மாட்டாங்க. கிளைம் கொடுத்துருவாங்க. அது இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கும். அதை தாண்டி ஒரு நாள் போனாலும் கிளைம் கிடைக்காது. வேணால் அந்த கட்டின ப்ரீமியமாக மெயில் பண்ணி ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த 10 ஃபேமிலியில் வந்து அந்த 50 லட்சமும் ஒரு கொடியே கிடைக்கல. அவங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஆனால் நான் எங்கிட்ட கன்சல்டிங் பண்ண நிறைய ஐடி செக்டர் இருக்கவங்களும் கூட, நான் அவங்க வந்துட்டு தே ஹவ் அக்ரீட் டு இட் அண்ட் தே ஹவ் டேக்கன் அ டேர்ம் பிளான். ரெகுலர் பேயில் இருக்கவங்க நான் கொடுத்துருவேன். இப்போப்பா நான் ஒரு சில பேருக்கு நான் வந்து, ஏன்னா இதில் இருக்கிற சேலஞ்சஸை நான் கண் கூட பார்க்குறேன். நான் ஒரு
சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆகாது. இவங்க என்ன வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி இருக்கு. நீங்க ஆட்டோ டெபிட் போட்டேன்னு சொன்னாலுமே போய் மானிட்டர் பண்ணணும். அதோட ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம், நானுமே மந்த்லி குடுத்துருக்கேன். ஆனா அவங்கலாம் பெரிய பிரீமியம் கட்டுறவங்க. மந்த்லி 50,000 மந்த்லி 2.5 லேக்ஸ் மந்த்லி அந்த மாரி கட்டுறவங்களுக்கு வேற வழி இல்ல. அந்த மாரி ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, குடுத்துருவேன். ரொம்ப சின்ன பிரீமியம் வந்து மந்த்லி 5,000 10,000லாம் வந்துமே நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் பே பண்ணாதீங்க மந்த்லி. நெக்ஸ்ட் இயராவது முடிஞ்சா நீங்க ஆனுவலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. திஸ் கேர்ள் நான் எந்த கம்பெனியும் சொல்ல விரும்பல. பிகாஸ் ஆஃப் பிரைவசி பாலிசி. நான் வந்து உங்களுக்கிட்டயும் பேசுறேங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனி பேரே யூஸ் பண்ணேன். நான் ஏதோ யார்கிட்டயோ பேசுற மாரி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் மை வீடியோஸ் நோபடி வாட்சஸ். ஏன்னா இந்த முக்கியமாக இந்த மாதிரி டெக் ஸ்டார்ட் அப் கார்பரேட் என்விரான்மெண்ட்ல இருக்கவங்க தான் நிறைய விஷயம் தப்பு பண்ணுறாங்க. முன்னாடி சொன்ன கதை மாதிரி அவங்க கார்பரேட் குரூப் ஹெல்த் கவரே வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சில்ட்ரனுக்கு ஏதாவது அதுதான் எனக்கு ரொம்ப நான் கன்சல்டிவையும் வாங்கிட்டு நான் திட்டுவேன். ஏங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த அவேர்னஸ் இல்லைன்னா பரவாயில்ல. என்ன மாதிரி இருக்கவங்களாம் வேலை இல்லாமல் இதே ஒரு வேலையை 950 வீடியோஸ் பட் யூ நோ வாட் இஸ் மை பிஸ்னஸ் வெரி ஃபியூ பீப்புள் ஏதோ ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஹியூமன் ஜஸ்ட் பிகாஸ் தே லைக் மீ ப்ராப்ளி தே கன்சல்ட் மீ. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. தட் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் வந்து யாரும் டீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரெகுலர் பேல வாங்கலாம் வாங்கிக்கோங்க, அது உங்கள் சூழ்நிலை. ஆனால் மற்றவங்க வந்து 12 பே 15 பே என்ஆர்ஐலாம் 5 பே பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா என்னோட கிளைண்ட் நிறைய பேர் 5 இயர்ஸில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிங்கப்பூர் மிடில் ஈஸ்டில் இருக்கவங்கலாம் அதாவது இந்தியா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாமே 5 பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் டேர்ம்ஸ் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி டேர்ம்ஸ் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். அது வேறு விஷயம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இது ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரெண்டுமே ஐ தாட் ஓகே வில் ஷேர் திஸ். அவ்வளோதான். யாரையும் ஹர்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை போய் போக் பண்ணி அவங்கள வந்து டீஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.